அனைவருக்கும் வணக்கம். ஜனநாயகம் வென்றது, ஜனநாயகமும் வென்றான். இதுல ஆச்சரியப்படுறது என்ன அப்படின்னா, எதிர்பார்ப்பு. அது வந்து நிச்சயமா வந்து விஜய்க்கு வந்து இந்த அளவுக்கு வாக்கு வரும் அப்படிங்கிறது, ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல. நான் ஏற்கனவே போன காணொளி சொல்லியிருப்பேன். ஒரு 10லிருந்து 15 வரும். அல்லது 10க்குள்ள கூட வரலாம் அப்படிங்கிற மாரி தான் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா விஜய்க்கு அரசியல் தெரியாது, தெரியாது அப்படின்னு சொல்றது தான் கருத்தா இருக்குது. விஜய் வரக்கூடாது அப்படிங்கிறது எண்ணமல்ல. ஆனா விஜய்க்கு அரசியல் தெரியாது அப்படிங்கிறது தான் ஒண்ணு. ஆனா அரசியல் தெரியாது அப்படிங்கிறத வந்து வச்சுக்கிட்டே அவர் வரக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. இப்ப எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதாவாகட்டும், கருணாநிதி ஆகட்டும் எல்லாமே ஒரு காலகட்டத்தில அறிமுகமானவங்க தான். எல்லாத்துக்குமே அரசியலுக்கு புதுசா வந்தவங்க தான். என்ன பொறக்கும்போதே யாரும் அரசியலுக்கு வரல. இப்ப ஏன் விஜய் வந்து நம்ம ஒரு மாதிரியா விஜய் நம்ம இன்னும் பேசுறோம் அப்படின்னா, விஜயினுடைய வேட்பாளர்கள கவனிக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா, காவல் நிலையத்தில ஹிஸ்டரி செட்டர்ங்கிற அந்த இதில இருக்கக்கூடிய ஆளுங்க, குற்றப்பதிவேல் இருக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஆளுங்களா இருக்கிறாங்க. அதுல ஒரு 3 பேர் கஞ்சா கேஸ் இருக்கிற ஒரு ஆளு. இப்ப சமீபத்தில வெளிய வந்திருக்காப்ல அந்த நபரும். அப்புறம் கொலை வழக்குல இருக்கக்கூடிய நபரு. அது 1 இல்ல 7, 8 கொலை. அ வழக்குல இருக்கக்கூடிய ஒரு நபரு. அப்புறம் கஞ்சா வியாபாரின்னு ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 3 பேருன்னு எத்தன பேருக்கு தெரியல. இந்த மாரி கிரிமினல் பின்னணி உள்ள ஒரு குற்றவாளிகளா இருக்கிறாங்க. இப்ப காவல்துறையினர வந்து அவங்கள இப்ப காவல்துறை என்ன செய்ய முடியும்? அவங்க வந்து சட்டசபை உறுப்பினர் ஆகுறாங்க. விஜய் கண்டிக்க முடியுமா? விஜயினுடைய வேட்பாளர் தேர்வுல தப்பு நடந்திருக்கு. நெறைய தப்பு நடந்திருக்கு. இத வச்சு தான் சொல்றோம். விஜய்க்கு வந்து இன்னும் அரசியல் வந்து பத்தல அப்படின்னு. 2 வருஷமா அவகாசம் எடுத்துக்கிட்டவர் கடைசி நிமிஷத்துல வந்திருக்க வேண்டியதில்ல. ஆரம்ப காலம் ஒரு 2 வருஷமாவே என்னென்ன பண்ணணுங்கிறத சிந்திச்சு அவர் செயல்பட்டுருக்கலாம். செயல்பட்டிருந்தா ஒரு தெளிவான வேட்பாளர்கள நிறுத்தியிருக்கலாம். இன்னும் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கலாம். தனித்தே ஆட்சி அமைச்சிருக்கலாம். கிட்டத்தட்ட 120க்கு மேலேயே அவர் வந்திருக்கலாம். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தா. ஆனா இதுவுமே ஒரு திட்டமிட்ட பெர்ஃபார்மன்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. கூட்டம் சேர்க்கறதுக்காகவே லேட்டா பண்றதும், ஒரே இடத்துல கூட்டம் சேர்த்துறது, பிரச்சனைகள உருவாக்குறது அப்படிங்கிறதெல்லாம் திட்டமிட்ட சதி அப்படிங்கிற மாரி கூட பேசுறாங்க. சரி அது வந்து இருக்கிறது தான். தோத்தவங்க ஏதாவது குற்றச்சாட்டு வைப்பாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் கூட நாம் தமிழர் சீமான்னு தான் வரணும் அப்படிங்கிறதுல நான் உறுதியா இருந்தேன். அவர் வந்து ஏன்னா அரசியல் களத்துல தமிழ்நாட்டுல நிலம், மண், உரிமை, மொழி இது எல்லாத்துக்குமே ஒரு கொள்கை கோட்பாடோட இருந்த ஒரு நபர்ங்கிறது சீமான். அவர பத்தி தனிப்பட்ட விமர்சனங்கள் உண்டு. வெளிநாட்டு காச வாங்கி சாப்பிட்டாரு. அப்படியா, அப்படியான்னலாம் நெறைய விமர்சனங்கள் வந்திருக்குது. அத நான் வந்து ஏத்துக்கிறேன், ஏத்துக்கல அப்படிங்கிறதெல்லாம் வேற. நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதுவும் அவங்கவங்க பிரியம். ஆனா கொள்கை கோட்பாடோட இருக்கிற ஆளுன்னு பார்த்தீங்கன்னா, சீமான்ங்கிறது ஒரு உண்டு. இது வந்து விஜய் ரசிகர்களுக்கு பிடிக்காது. ஏன்னா விஜய் அதிகமா டார்கெட் பண்ணாரு. ஆனா இப்ப நான் விஜய் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பெருமை வந்து விஜய் வந்து நம்ம பாராட்டலாம். திராவிட கட்சியவே அடியோடு அழிச்சார் அப்படின்னு சொல்லலாம். அந்த பெருமை விஜய்க்கு தான் உண்டு. 50 ஆண்டு கால வரலாறு, 75 ஆண்டுகால வரலாற அழிச்சது விஜய் தான். அது சாதனை, மிகப்பெரிய சாதனை. யாராலும் அழிக்க முடியாது அப்படின்னு நெனச்சத அழிச்சது விஜய். ஒரே ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. ஸ்டாலின் மட்டும் தோத்துருக்கிறார். உதயநிதி தோற்கடிக்கல. அது செஞ்சிருந்தா அப்படின்னா, விஜய் வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டு இல்லையா? அவர் நோபல் பரிசுக்கு உரியவர். ஏன்னா ஒரு மிகப்பெரிய தீய சக்திய அழிச்சு நாட்டு மக்களுக்கு விடுதலை தந்தத கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு விஜய பாராட்டலாம். ஒரு வாக்குகள சேகரிச்சிருக்கார். அதாவது ஆரம்பத்துல தேர்தல் மேடையில அவர் சொன்ன மாரி 234 தொகுதியிலயும் விஜய் தான் நிக்கிறான் அப்படின்னு நீங்க நினைச்சு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாரியே மக்களும் வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு செலுத்தி வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க. பரவால்ல பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனா வேட்பாளர்கள் தான் வந்து ஏற்கத்தக்க கூடியவங்களா இல்ல. அவங்க வந்து சில குற்றப்பின்னல் இல்ல நெறைய குற்றப்பின்னல் உள்ளவங்களா இருக்கிறாங்க. அவங்கலாம் வந்து சட்டசபையில வந்து சட்டமன்றத்தில வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரா அமர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மனவேதனை வலிக்கும். இவங்கெல்லாமா வந்து ஆட்சி செய்றாங்க அப்படின்னு. இதை விஜய் எப்படி கட்டுப்படுத்துவார் அப்படிங்கிறது காலம் தான் பதில் சொல்லணும். அது போக போக தான் பார்க்க முடியும். அவர் சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுறாரா? ரூ. 2,500 தரேன்னு சொன்னாரு. அது என்ன 60 வயசுக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு தான் 2,500 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு குடுத்தா அது ஒரு பிரயோஜனம் உண்டு. ஏன்னா அவங்க அதுக்கு மேல போய் வேலை செஞ்சு சிரமப்படுறவங்க. அவங்களுக்கு குடுத்தீங்கன்னா பரவால்ல. 60 வயசுக்கு கீழ இருக்கிறவங்க வேலையாட்டில இருப்பாங்க. எல்லாருமே சம்பாதிப்பாங்க. அவங்களால முடியும், உடல் திறமை இருக்கும். அவங்களுக்கு கொண்டு போய் நீங்க குடுக்குறீங்க. இப்படித்தான் கொஞ்சம் போக்குமாக்கான வாக்குறுதிலாம் இருக்கு. இதெல்லாம் எப்படிங்கிறத போக போக சரி செய்வாரா? இல்ல அது தெரியாதா என்னன்னு தெரியல. அப்புறம் இதனால தான் கொஞ்சம் தற்குறிகள் அப்படின்னு சொன்னது காரணம். அப்படியெல்லாம் கேணத்தனமான வாக்குறுதிகள் குடுக்குறது. 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க பென்ஷன் குடுப்பாங்க. 60 வயசுலயே ஓய்வு பெறுவாங்க. நீ அதுக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு ரூ. 2,500 குடுக்குற அப்படின்னா, என்ன சொல்றது? சரி பரவால்ல. நடக்கிறது நடக்கட்டும்.
எப்படி நடந்தாலும் சரி, நல்ல ஆட்சி நடந்தா சரி. திராவிடத்தை ஒழிச்சதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.